நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வித்யாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 741வது வீடியோ. இன்றைக்கி பார்க்கக்கூடிய மகான் சேஷாதிரி மகான். இந்த மகான் சேஷாதிரினால திருவண்ணாமலை ஞாபகம் வந்துடும் எல்லாருக்குமே. ஸோ பெரிய மகான் அவர். எங்கள் குடும்பத்தோட, அதாவது எங்கள் அக்காவோட குடும்பத்தோட தொடர்புடையவர் அவர். ஸோ அதை பற்றி சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று சொல்லுவேன். ஆல்ரெடி பேசியிருக்கேன் அதை பற்றி. இப்போ சேஷாதிரி மகானை சொல்லும்போது தங்கக்கை சேஷாதிரின்னு வாழலாம். அவன் அம்மா இந்த சந்தைகள்லாம் திருவண்ணாமலை இப்போ கார்த்திகை தீபத்தும் போது நிறைய கடைகள்லாம் போட்டிருப்பாள். அங்கே கல்ச்சட்டியெல்லாம் ஃபேமஸ், கல்ச்சட்டியெல்லாம் வச்சுருப்பாள். விக்கிரகங்கள்லாம் கூட அந்த காலத்தில் ரோட்டில் கடை பரப்பி. அப்போ ஒரு கிருஷ்ண விக்கிரகம், இந்த பையன் சின்ன சின்ன குழந்தை சேஷாதிரி கொண்டும்போது எனக்கு அந்த பொம்மை ஒன்றுன்றது. சரி மாமி காசு கொண்டுல கையில் அந்த அளவுக்கு. சரி விக்கிரகன்றது சாதாரண மண் பொம்மையை விட விலை ஜாஸ்தி. அப்போ குழந்தை கேட்குறதுமா கொடுங்க, ஒரு ஒன்று வாங்கி கொடுங்கன்றா சொல்கிறா மகாரி. படம் கூட கொண்டுலையாண்டு. ஆனால் ரொம்ப அவனே ஆசைப்பட்டு ஒரு விக்கிரகத்தை அந்த குழந்தை எடுத்தனா ரொம்ப சந்தோஷப்படுறது. அன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே எல்லா விக்கிரகங்களும் விற்று போயிடுது அவனுக்கு. அவன் தான் முதல்ல சொல்ல தங்கக்கை சேஷாதிரின்னு பேர் கொடுத்துறான். தங்கக்கை சேஷாதிரி. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி பேர் பிற்காலத்தில் பெரிய மகானாகி திருவண்ணாமலையில் சுற்றிட்டு இருக்கும்போது அவர் சித்தம் போக்கு சிவபோக்கு சுற்றுவார். திடீர்னு ஒரு கடையோடு நுழைவார். இந்த பொறிக்கடை, இந்த வேர்க்கடலை அதெல்லாம் இருப்பாந்தியே, அங்கெல்லாம் மல்லாக்குட்டான்னுவா திருவண்ணாமலை சைடில். அந்த வேர்க்கடலை இருக்கும், பொறிக்கடலை இருக்கும், அவல் இருக்கும். அதெல்லாம் எடுத்து தூக்கி போடுவாடி, பாரி இறைப்பாராம். அன்றைக்கி அப்படி வியாபாரம் ஆகிடுமா. அதை ஹோட்டலில் போய் நுழைஞ்சான்னு வச்சுக்கோங்க, அந்த கெல்லாட்டி படி தட்டுவாராம். அன்றைக்கி நல்ல ஹோட்டல் வியாபாரம் வருவாரான்னு காத்துட்டு இருப்பானாம் திருவண்ணாமலையில். ஒவ்வொரு கடைக்காரரும் சேஷாதிரி மகான், ஏன்னா அவள்லாம் சித்தர்கள், நினச்சாதான் உள்ளே போக முடியும், வருவாவா. அந்த மாதிரி பல அற்புதங்கள் அவர் சில நேரத்தில் பார்த்தவளை சொல்லியிருக்காது. இந்த நவகண்ட யோகம்னு சொல்லிட்டு உடம்பை 9 துண்டாக்கி அப்படியே கிடக்குமா. டக்குன்னு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிப்பாரான். எங்கள் அக்கா அதில் ஆவாரங்காட்டு தெருன்னு இருக்கு திருவண்ணாமலை. இந்த கோபுரத்தில் தெற்கு கோப வாசப்படி கிடைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இருக்குது ஆபாரங்காடு தெரு, 2வது தெரு. அது அங்கே ஓட்டு வீடு தான் எங்கள் அக்காவோடைய மாமியார் வீடு. வெங்கட்ராமையர் பேர். அவருக்கு வக்கீல் குமாஸ்தாவாக இருந்தார். அவாத்தில் 7 பொண்களுக்கெல்லாம் சொல்கிறாள். எங்கள் அக்காவுக்கு 7 நாத்தனார் இருந்தாள். கோகிலா கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். பேர் கிருஷ்ணமூர்த்தி எனக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னா, அந்த மாமிக்கு நல்லா கருப்பாக தான் இருப்போம், நல்ல அக்ஷரமாக இருப்பாள், பெரிய பொட்டு வச்சுட்டுருப்போம். இந்த கிழங்கு மாதிரி சிவப்பு கல் தோடு போட்டிருப்போம். ஒரு அட்டிகை ஒன்று போட்டிருப்போம், சிவப்பு கல். இது கண்டாங்கி சிலை தான் கட்டுவோம். அவள் நாங்கள்லாம் அந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு போய் ஒரு வாரம் தங்கும்போது பெரிய பெரிய கச்சட்டியில் கல் சட்டி ஒன்று தயிர் சாதம் கொண்டு குழம்பு யாருன்னு வச்சுருப்போம். பின்னாடி பாதாம் மேலே கொண்டு போட்டு எல்லாருக்கும் ஒரு உருண்டையை தருவோம். அந்த ஒரு உருண்டையை சாப்பிட்டாலே போதும், கை மடக்கும் அவளுக்கு. இந்த மாதிரி அவள் மாதிரி சேஷாதிரி மகான்கிட்ட நல்ல பரிச்சயம் உள்ள மாமி. அப்படின்னா திடீர்னு அவர் சுந்தராம்பா எனக்கு என்ன செய்ய சொல்கிறீன்னு வாழா, வாங்க பெரியவான்னு சொல்லி கூப்பிட்டு ஹாலில் மணை போட்டு கோலம் போட்டு விளக்கேற்றி வச்சு நல்லா பண்ணி தேய்ச்சி விடுவாராம். அவருக்கு எண்ணெயெல்லாம் சாதாரண எண்ணெய் இல்லை, நல்லெண்ணெய் சூடு பண்ணி மிளகா போட்டு அதில் வெந்தய அரிசி என்னென்னோ போடுவா, சாம்பிராணிலாம் போட்டு தேய்ப்பாளாம். திடீர்னு எழுந்து போயிட்டே போகிறான். அந்த குளத்தில் போய் குளிச்சுக்கிட்டேன்னு வரான். ஆனால் நம்பினா நம்மங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அக்காவோட மாமனார் வெங்கட்ராமையருக்கு லீவுடு ஃபைனலி நான் மாமியை முன்னாடி போயிட்டா. அவளுக்கு மகோதரம்ன்ற ஒரு வயிற்று பிரச்சனை வந்தது, அதில் போயிட்டா மாமி. ஆனால் அவர் 100 இயர்ஸ், மோர் தேன் 100 இயர்ஸ் லீவுடு. இந்த 51 100 வயசு வரைக்கும் தானே தான் துணி துவச்சிருந்தார். படிச்சுட்டு இருப்பார், பட்ட இப்போது நல்லா வெள்ளையாக இருப்பார். அவர் நல்ல உயரமான பேர் வழி, ஆசையாக இருப்பார் பசங்க கிட்டலாம். எங்கள் அத்தையும் பேர் அப்படி பார்த்துருந்தார் அவரை, அப்பாவை.
அவர் வந்து இவாச வெக்கீல் குமாஸ்தா, வெக்கீல் இல்லை, குமாஸ்தாவாக இருந்தார். அந்த காலத்திலே 100 ரூபா நோட்டு கொண்டு வர 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்டரி நான் சொல்கிறேன். ஹி யூஸ் டு பிரிங் 100 rupees நோட்டு. அந்த காலத்தில் சேஷாத்ரி மகான் வந்துட்டு போயிட்டாலும் எனக்கு அவாத்தில் ஒரு அண்டா குண்டா கடையில் போட்டாலும் 10,000 ரூபா வரும். புளோம்பர்ஸ் இருக்கும் எல்லாம். ஏன்னா எல்லாமே நாத்தராக டிஸ்ட்ரிக்ட் லேடிஸ் எல்லாம் கருப்பாக இருந்தால் கூட நல்ல பலசாலிகளை வாழலாம். யாரே இதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கே அவள் சமைச்சிடுவா. லேடிஸை தவசத்துக்கெல்லாம் எங்கள் அக்காத்துக்கு வந்து 50 பேர் சாப்பிடுவா. முக்கியமான ஃபங்க்ஷன்னா அவள் மனுஷாலே அக்காவோட நாத்தனால 7 பேர், அவளுடைய பசங்க பேர பசங்க கூட்டினா பார்த்து 50 பேர் வந்துடும் அவத்து ஃபங்க்ஷனுக்கு. மன்னி மேலே அவ்வளோ ஆசையாக இருப்பா. எங்கள் அக்கா போகும்போது மன்னி ஒரு அழுதா வாழலாம். அப்போ வந்து சுந்தராம்பாளுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு பிள்ளை குழந்தை இல்லை, எல்லா பொண்ணு குழந்தைகள். மகான் சேஷாத்ரி அவள் காமிக்கவே இல்லையே நான் இது வரைக்கும். இவர் தான் சேஷாத்ரி மகான். இவருடைய கலர் ஃபோட்டோ அதை பாருங்க. நல்ல அமைதி, சாந்தம் தவிழும் முகம். அது இவ்வளோ சாந்தமாக இருக்குது அந்த ஸ்வரூபம் பாருங்க. ரமணாசிரமத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது இவரோட ஆசிரமமும். அதிஷ்டானம் போயிருக்கேன், ஒரு 3 தடவையாக போயிருப்பேன் நானுங்க. இந்த போஸ்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் போஸ்டர். அது இவர் யார் அப்படின்னா, இவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னா, இது பக்கத்தில் வந்தவாசி இருக்கு இல்லையா, வந்தவாசி பக்கத்தில் என்ன சொல்லியிருக்கான்னா, who lived in Tiruvannamalai and is revered for his spiritual wisdom and miraculous deeds. He is known as Saint with the Golden Hand and is considered contemporary of Ramana Maharishi. He spent a significant part of his life in Tiruvannamalai, where he became known for his enigmatic wanderings, profound teachings and miraculous interventions. Born on January 22nd, 1870 in Balur near Vandavasi in Tamil Nadu. He belongs to the Kamakoti lineage and was devoted to goddess Kamayachi. From a young age, he displayed a strong spiritual inclination and was known for his entering trances. அதாவது இந்த மகான் என்ன பண்ணியிருக்கார், காமகோடி பரம்பரைன்னு அந்த காலத்து ஆதிசங்கர காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிசங்கரர் brought 32 families from நர்மதா ரிவர்கிட்டேருந்து கூட்டு வந்து ஸ்ரீவித்யா வாழலாம். குருக்கள் இல்லை, நல்ல ஞாபகம். காஞ்சிபுரத்தை பூஜை பண்ணுறப்ப குருக்கள் கிடையாதவா, சிவாச்சாரி கிடையாது, வேதிக் பிராமின்ஸ் கிடையாது. வேதிக் படித்தவா, வேதம் படித்தவா, ஆனால் ஸ்ரீவித்யா பரம்பராவா. ஸோ அவள் தான் பூஜை பண்ண முடியும். காமாட்சியை தொட்டு கிட்டு பண்ணுறது அவள் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு 3 ஃபேமிலி தான் இருக்குது, 32 ஃபேமிலி 3 ஆயிடுத்து இப்போது. ஸோ அவள் தான் பண்ணிட்டுருக்கா. இப்போ அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய சேஷாத்ரி பிரதர் தான் வந்து ட்ரைங் டு புட்டிங் இந்த ஃபேமிலி. இப்போ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரூமில் வச்சு பூட்டினா காணாமல் போடுவாராம். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், காவேரி பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ளே போனால் முக்தீஸ்வரர் கோவில் இருக்குது, அலங்காரவல்லி முக்தீஸ்வரர். இந்த முக்தீஸ்வரர் கோவில் அங்கே வந்து சேஷாத்ரி மகான் கிட்டத்தட்ட 1 மண்டல காலம் தங்கியிருக்காருங்க. பல இடத்துல தங்கி இதெல்லாம் அற்புதங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஃபைனலி ஒலி ரீச்சு திருவண்ணாமலை. ஸோ எங்கள் அக்காவோட மாமியார் சுந்தராம்பான்றவன் மகான்கிட்ட போய் அழறா, மாதிரி பெரியவா எனக்கு ஆம்பளை குழந்தையே பிறக்கலையே, பிறக்காத, எல்லாம் பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, 5 பிறந்தாலும் அரசன் ஆண்டி சொல்லுவா. எங்கள் ஆத்துக்கார் வெக்கல் குமாஸ்தா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு. கவலைப்படாது, நான் ஒன்று சொல்கிறது சரியா நேரம். அதாவது 1 மண்டல காலம், ஒரு கண்டலம் 3 பட்சம்னு இருக்கு. 15 × 3 45, 48 தான் சொல்கிறேன், 48 கிடையாது ஒரு மண்டலம்ன்றது. 45 3 பட்சம்தான் சங்கல்பமே சொல்கிறது. ஸோ அந்த 45 நாள் வந்து காத்தால் குளிச்சுட்டு காப்பி இடம் குடிச்சிக்கலாம். எர்லி மார்னிங் கிளம்பி சூரியத்துக்கு முன்னாடி கிளம்பிடும்.
திருவண்ணாமலை கிரிவலவா இந்த மாதிரி விடாமல் நீ ஒரு மணி காலம் பண்ணால் ஒரு புள்ள குழந்தை பிறக்கணும். அதே மாதிரி எங்கள் அத்தி பேர் கிருஷ்ணமூர்த்தி பிறந்து அவளுக்கு திடீர்னு துளியில் போட்டுருப்பாளாம். மாமிக்கு அந்த ஆற்றுல ஒரு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஃபேன் கூட கிடையாது. ஆற்றுல விசிறி தான் வச்சு வச்சிடணும். ஓடி போய் அந்த குழந்தைக்கு பெல்லாக இருக்கான்னு பார்ப்பாளாம். பொம்பளை குழந்தையாக இருந்திருப்போது ஆம்பளை குழந்தை தான் பிறந்து தான் தனக்குண்டு அந்த மாதிரி துளி ஆட்டிகிட்டே இருக்கும்போது ஷி வில் கெட் த டவுட். அது மாதிரி எங்கள் அத்தி பேரும் சரி அம்மா அப்பாவோட ரொம்ப ஆசையாக இருந்து கடைசி காலத்தில் கூட்டம் அமிச்சிட்டா. 54 இருந்தார் வேறு கூட்டம் அமிச்சு மறைக்கு கிருஷ்ணமூர்த்தி நீ அடுத்த வரும்போது நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மகோதரன் பயத்தில் ஒரு பெரிய இதாகிடுது. அந்த காலத்தில் இருக்காது. அந்த டாக்டருக்கெலாம் மெடிசன்லாம் வாங்கி கொடுத்தா தவிர ஸ்கேன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கெலாம் ஃபெசிலிட்டி இல்லை. அப்போ துளசி தீர்த்தம்லாம் அவள் உயிரோடு இருக்கும்போதே கொடுத்துட்டு விட்டார் எங்கள் அத்தி பேர். அந்த மாதிரி பொசிஷன் தான் அந்த புண்ணியவதி. இன்னொன்று என்ன பெரிய இதுன்னா இந்த மகான்களுடைய அனுபவம் இது இருக்கும்போது அவள் குடும்பத்தில் எங்கள் அக்கா வரைக்கும் 6 தலைமுறை 6 குடும்பம் இல்லை 6 ஜெனரேஷன்ஸில் எல்லாம் சுமங்கலியாக தான் போயிருக்கா. ஆற்றுல பெரிய ஆற்றுல கோகிலா கிருஷ்ணமூர்த்தி ஆற்றுல அவள் மாட்டு பொண்ணெலாம் கூட 2 முறை சுமங்கலியாக போயிட்டா. ஒத்தி இதாக ஆகிட்டா. இப்போ இது சொல்ல வரேன்னா டில் மை சிஸ்டர்ஸ் லைஃப் எவ்வரிபடி வெயிட் ஆகுது. ஏன்னா இது ஆணித்தரமாக சொல்ல முடியும். எனக்கு எங்கள் அக்கா போகிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நான் படுத்துட்டு இருக்கேன். எங்கள் குருமாத்தாவோட கேட்டேன். 6 பேர் நல்லா அரக்கு கலர் புடவை கட்டு பெரிய பெரிய பொட்டு வச்சுட்டுருக்கேன். எல்லாம் வந்து நிற்கிறா என் பக்கத்தில். பட் உங்கள் அக்கா விஷயம் போகிறோன்னாங்கன்ற சத்தியமாக நடந்த லைஃப்பில் அது. நான் எனக்கு இப்படி இப்போ எங்கள் குருமாத்தாவோட சொன்னேன். திதி நித்யாவாடப்பா திதி நித்யாலாம் கிரீடமெல்லாம் வச்சுருப்பா. அப்படி இல்லைம்மா அவளை பார்த்தா கருப்பாக இருக்கா அவள்லாம் அப்படின்னு தெரியலையேடான்னு. அப்புறமா ஊன்றி பார்க்கும்போது அந்த 6 பேர்களும் வந்து அந்த முன்னாடி போன இவா சொல்கிறது சுமங்கலியாக போய் சேர்ந்தாள். அவள் வந்து தேர் இன்ஃபார்மிங் மீ. சரி அது மாதிரி சொல்லிட்டு விஷயம் போனேன். அப்புறம் எங்கள் அக்கா இருக்கும்போதே போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் என்ன மந்த்ஸ் டைம் ஷி கொலாப்ஸ் சடன்லி நல்லா இருந்தவோ திடீர்னு அதுக்கு முன்னாடி திடீர்னு கனவுல வந்து சொல்லுவானா பாலாம்பிகை அம்பாள் வந்து எப்போ நீ வரப்போற எப்போ அப்புறம் எங்கள் அத்தி பேர் பயந்துட்டே இருந்தார். அவள் நாங்கள் அத்தி பேர்கிட்ட கேட்டோம். அவள் காதல் விடுற மாதிரி இந்த மாதிரி கனவு வந்துட்டு. ஏன்னா ஆல்ரெடி கவலைப்பட்டுருக்காடாவோ தினம் வந்து ஒரு பொண்ணு வந்து கேட்டு போதேன் எப்போ வரப்போகிறேன்ட்டு. அதனால் இது மாதிரி நடந்தது. சொல்ல வரேன்னா மகான்களுடைய அருள் இருந்தாலே அந்த குடும்பம் வந்து எப்படி வேணால் முன்னுக்கு வந்துடும். அவாத்தில் யோக்கியமாக 7 பொண்ணுகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நல்லா ஞாபகிச்சுங்க. பெரிய 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 வேலைகள்லாம் இல்லை, சாதாரண வேலைகளோட கூட இருந்திருக்கா அது மாப்பிள்ளைகள்லாம். பட் யாரும் வந்து தப்பாக போய் கல்யாணம் பண்ணிக்கல யாருமே. நல்ல சொல்கிறது ஒரு இவாடே எவ்ரிதிங் இஸ் அரேஞ்ச் மேரேஜ். ரொம்ப சிம்பிளிஃபைடு மேரேஜாக பண்ணியிருக்கா அந்த காலத்தில். ஏன்னா மகான்களுடைய காலடி பட்ட இடம் அதெல்லாம். தப்பு நேரத்துக்கு சான்ஸே கிடையாது. எப்பயுமே பாத்தில் வந்து யார் இருந்தாலும் சரி அண்டாவை வெடிப்பேன், சாதம் வெடிப்பேன். ஒரு குழம்பு ரசம் சாதம் மோர் இது இருக்கும், கட்டாயம் இருக்கும். எனக்கு விசேஷ நாளில் பாயசம்லாம் பண்ணுவாள். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த தங்கைக்கை சேஷாதிரி மகான் அவள் வந்து அனுகிரகம் பண்ண வீடு ஆவாரங்காடு தெருல. இப்போ யாரும் இல்லை, எல்லோரும் வெக்கேஷன் ஹவுஸ் என்றால் ஒருத்தர் மட்டும் இருக்கா அந்த ஆற்றுல. உங்கள் அக்காவுடைய ரிலேஷன்ஸு மிச்சவாலாம் அந்தந்த இடத்துக்கு பிச்சுன்னு போயிட்டா ஒருத்தரும். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த தங்கைக்கை சேஷாதிரி மகான் அவரை பற்றி பார்த்துருக்கோம். பெரிய மகான், காமகோடி பரம்பரை சேர்ந்தவர். இந்த முக்தீஸ்வரர் கோவிலில் நான் இது பண்ணியிருக்கேன். நிறைய கோவிலில் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கார் அவர். சில கோவில் ரெக்கார்டு இருக்குது, சில கோவில் ரெக்கார்டு இல்லை அவரை பற்றி. இங்கேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லேயே தங்கிட்டு போயிருக்கார் அவர். அதையும் பார்க்குறோம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கணும். மகான்கள் சொல்லும்போது அதில் சூத்ரா பிராமணெலாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. மகான்கள் எல்லா காஸ்ட்லையும் கூட காலையில் யார் பிராமணன் ஒரு இது பார்த்தேன் நான். ஸோ பிராமணன் வந்து அவள் வேதம் படித்ததுனால இல்லை, பிறப்பினால் கிடையாது, அவள் வந்து சொல்கிறது அவள் நெறி வழிமுறையாக கிடையாது, பிரம்மஞானத்தை அடைஞ்சவன் தான் பிராமணன் சொல்லியிருக்கு. பெரிய பியூட்டி த ஸ்காலர்ஷிப் அது திஸ் இஸ் தே நோ ஆல் வேதாஸ் தே ஆர் பிராமின் சொல்ல முடியாது. பிரம்மஸ்ரீன் ரைட்டர் வேணால் போட்டுக்கலாம். பிரம்மஞானம் இருக்கணும் அவளுக்கு.
அவள் தான் பிராமணன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் இன்னைக்கு காலையில். அது ஏற்புடையதாக இருக்குது. அது மாதிரி மகான்கள் எல்லா இதுலேயும் பிறக்கிறா. ஸோ அந்த மாதிரி யாராவது இது கம் அக்ராஸ் தயவுசெய்து அந்தந்த ஊரில் இருக்கிற மகான்களை வணங்குங்க, போய் பாருங்க. ஸோ தேவல் தரிசனங்கள் கிடைச்சாலே நமக்கு வந்து வாழ்க்கையில் பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதை சொல்லி மகான் சேஷாத்ரி மகானை பற்றி இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.